2021 வெளியான புஷ்பா த ரைஸ் திரைப்படத்தினுடைய சீக்குவலாக புஷ்பா 2 த ரூல் அப்படின்ற அந்த இரண்டாவது பாக திரைப்படம் டிசம்பர் 5ஆம் தேதி வெளியாக இருக்கு. இந்த திரைப்படத்தில் அல்லு அர்ஜுன், ஃபகத் ஃபாசில், ராஷ்மிகா மந்தனா உள்பட பலர் நடிச்சிருக்காங்க. சமீபத்தில் இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் கூட வெளியாகி மாபெரும் வரவேற்பை பெற்றுச்சு. புஷ்பா 2 நடிகர்களுடைய சம்பள விவரங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம விசாரிச்சதுல படத்தினுடைய ஹீரோ த ஸ்டைலிஷ் ஸ்டார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அல்லு அர்ஜுன் அவர்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி தென்னிந்திய சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர்கள் ஒருத்தராக இருந்துட்டு இருக்காரு. 500 கோடி பட்ஜெட்ல தயாரிக்கப்பட்ட இந்த திரைப்படம் ஏற்கனவே 1085 கோடி ரூபாய் முன்பதிவிலே வசூலிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. உலக அளவுல லாபம் ஈட்ட 1200 கோடி ரூபாய் வசூலிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அல்லு அர்ஜுன் இந்த திரைப்படத்துக்காக 300 கோடி ரூபாய் சம்பளமாக பெறுவார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி வாங்கினார் அப்படின்னா தளபதி 69 திரைப்படத்துக்காக விஜய் அவர்கள் வாங்குற 275 கோடி ரூபாய் சம்பளத்தை விட இது ரொம்ப அதிகம். அந்த வகையில இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர் அல்லு அர்ஜுன் மாறுவாரு. அது மட்டும் இல்லாம முதல் பாகத்தினுடைய தொடர்ச்சியா ஸ்ரீவள்ளி அப்படின்ற கதாபாத்திரத்தில் படத்தினுடைய கதாநாயகியா நடிக்கக்கூடிய ராஷ்மிகா மந்தனாவுக்கு இந்த இரண்டாவது பாகத்தில் நடிக்கிறதுக்காக 10 கோடி ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவர்கள் தான் தென்னிந்திய சினிமாவிலே அதிக சம்பளமாக நடிகையை இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்காங்க. ராஷ்மிகா மந்தனா இந்த திரைப்படத்தில் 10 கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க நயன்தாராவை பீட் பண்ணி மேல வந்துட்டாங்க அப்படின்றது உண்மையா இருக்கும். முதல் பாகத்தில் 3.5 கோடி ரூபாய் மட்டுமே சம்பளமா வாங்கின ஃபகத் ஃபாசில் இந்த புஷ்பா 2 திரைப்படத்துக்காக 128% சம்பள உயர்வோட 8 கோடி ரூபாய் சம்பளமா பெறாரு. இயக்குனர் சுகுமாருக்கு இந்த படத்துக்காக 15 கோடி ரூபாய் சம்பளமா பேசப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது.